தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ரஜினி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைந்திருக்கக்கூடிய இப்போ சூழ்நிலை. இன்னும் நாளை தினம் பிரச்சாரம் கிடையாது. பிறகு தேர்தல் போலிங் டேட்டு. இப்போ இறுதி கட்டமா இப்போ இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம தருவாயில. என்ன நிலவரம்? நீங்கள் களத்துல தொடர்ந்து திமுக சார்பாக களப்பணியாற்றியவர் என்ற அடிப்படையில, இப்பொழுது கள நிலவர சூழ்நிலை என்ன உணர்த்துகிறது? மக்கள் மத்தியில என்ன இருக்கு? இபிஎஸ் ஒரு பக்கம் என்ன சொல்றாரு? மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராயிட்டாங்க. திமுகவ வீழ்த்துறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்றாரு. இன்னொருத்தரு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் நாம் தமிழர். அவரும் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாரு. எப்படி நீங்க களத்த கணிக்கிறீங்க? இல்ல சார். 2021ல இதே பிரச்சார காலத்திற்கு சென்றவன் என்ற அடிப்படையில 2021க்கு ஓட்டு கேட்க ஊர் ஊரா போறப்போ, பிரச்சார வண்டிக்கு முன்னாடி சாலை மறியல் பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த வசதி இல்ல, அடிப்படை வசதிகள் இல்ல, தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதே முறை, அதே தேர்தல் பிரச்சாரம் தான் இயர் தான் மாறியிருக்கு 2026. அப்படி ஒரு இடத்துல கூட நான் போய் பார்க்கல சார். டைரக்ட்டா போயிட்டு அதாவது குறைகள் இருக்கலாம். ஆனால் இறங்கி களத்துல இறங்கி போராட வேண்டிய அளவிற்கு அந்த குறைகள் பெரிதாக இல்லை. அதை சால்வ் பண்ணியிருக்கோம். நான் 5 ஆண்டு கால ஆட்சியில அத சால்வ் பண்ணியிருக்கோம். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில அவர்கள் செய்ய முடியாததை 5 ஆண்டு காலமாக நாங்கள் செய்திருக்கிறோம். அதே மாரி அதிமுகவுக்கு திமுக விமர்சனம், பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்புல கோட்டை விட்டது. இந்த அரைச்சமாவே அரைக்கிறது தான் அவங்களுடைய ஒரே ஒரு பிரச்சார யுக்தி. ஆனா திமுகவுக்கு அப்படி கிடையாது. இந்த கடந்த 1 மாத காலமாக 1 மாத காலம் அல்ல. தொடர்ந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளாகவே நாங்கள் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை வைத்து தான் மக்கள் கிட்ட போய் நாங்க அணுகுறோமே தவிர்த்து, எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், நீங்க சொல்லுகிற இதர எந்த கட்சியாக இருக்கட்டும், இதை நாங்கள் செய்தோம் என்று வாக்கு கேட்பதற்கு அவங்களால முடியல. இன்னைக்கு களத்துல எந்த மாரி சூழ்நிலை நிலவுகிறது என்று சொன்னா, எல்லா மக்களும் திரண்டு திமுகவுக்கு பின்னால் தான் எங்களுடைய வாக்குகள் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு களம் மாறி இருக்குது. இன்னும் சொல்லப்போனா, நீங்க இத எக்ஸ்க்ளூசிவா கூட எடுத்துக்கலாம். எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிப்பதே கேள்விக்குறியாகி இருக்கிறது. எடப்பாடி எதிர்த்து காசி என்கிற ஒரு எளிய திமுக தொண்டனை திமுக நிறுத்தி இருக்கிறது. அவருக்கு அந்த தொகுதியிலே வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது. ஏன்னா, எடப்பாடி வீடு இருக்கு பார்த்தீங்களா? அங்க இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்க அந்த பிரதிநிதியே திமுக சார்ந்தவர். அவர் இருக்கக்கூடிய வார்டிலே அதிமுகவை அவரால் வெற்றி பெற வைக்க முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமியால். அவர் சொந்த பகுதியிலே தோல்வியடைய போகிற இந்த நிலையில, அவர் தமிழ்நாட்டில நாங்கள் மாற்றத்தை உண்டாக்குவோம் என்று சொல்வது ஒரு ஒரு வேடிக்கை நிகழ்வாகத்தான் எங்களால் பார்க்க முடிகிறது. 2021 களம் வேறு, 2016 களம் வேறு. 2016ல மும்முனை போட்டி இருந்தது. மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அந்த மக்கள் நல கூட்டணி இல்லன்னா, அன்னைக்கு திமுக ஆட்சி அமைத்திருக்கும். 2021ல 10 ஆண்டு காலமாக அதிமுக செய்த அவலங்கள். இந்த 5 ஆண்டு காலத்துல திமுக அரசு செய்த சாதனைகள். தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் 5 இயர்ஸ். ஸோ கடந்த 5 ஆண்டு காலமும், இந்த 5 ஆண்டு காலம் ஒன்றல்ல. அப்போது அவர்களுக்கு சொல்லுவதற்கு பொள்ளாச்சி சம்பவமும், இல்ல சுவாதி கொலை வழக்கும், பல பாலியல் குற்ற நிகழ்வுகளும் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் திமுக சொல்வதற்கு, இன்றைக்கு பெண்கள் முன்னேற்றத்திலே முன்னிலை வகிக்கிறது தமிழ்நாடு. பொருளாதார வளர்ச்சியிலே 11.19% அச்சீவ்மெண்ட்டை பெற்றிருக்குது தமிழ்நாடு. மருத்துவத் துறையிலே ஒரு உச்சத்தை தொற்று இருக்கிறது. அதாவது WHO படி ஒரு மருத்துவருக்கு 500 பேஷண்ட்ஸ். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு மருத்துவருக்கு 250 பேஷண்ட்ஸ். ஸோ WHO அறிவுறுத்தலுக்கும் மேலே தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை தான் நாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போறோம். இந்த மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கேட்கிறோம். மக்கள் இவங்களே இருந்துட்டு போட்டோமே, எதுக்கு நமக்கு மாற்றம்? யாராவது எங்கேயாவது மக்கள் திமுக ஆட்சி வேண்டவே வேண்டாம். அதாவது நான் மக்கள் என்று சொல்வது ஆதரவாளர்கள் என்பது வேறு. ஆதரவாளர்களை இதை நாம் ஒப்பிட வேண்டாம். ஆதரவாளர்களாக இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் யாருக்கோ அவங்க பேசுவாங்க, அது வேறு. சாமானிய மக்கள் கிட்ட போய் நானு கட்சி துண்டை கழட்டிட்டு சாதாரண மனிதனா போய் நிக்கிறப்போ, அம்மா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஏப்பா சூரியன் கட்சி தான்ப்பா வரணும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் 72, 73 வயசுப்பா. ஓடுறாருப்பா மனுஷன். காலையில ஒசூர்ல இருக்கிறாரு, ஈவினிங் சென்னையில இருக்கிறாரு. பார்த்தா
சுத்துறாரேப்பா, நடக்கறாரு, ஓடுறாரு. என்ன இவ்ளோ இதுவா இருக்கு, இவ்ளோ சுறுசுறுப்பா இருக்காரு. இவர மாரி யாருமே கிடையாதேப்பான்னு சொல்லி, துண்டை கழட்டிவிட்டு ரஜினி களத்திற்கு சென்றால், சாதாரண மனிதராக மக்களோடு பழகுகின்ற போது, மக்கள் சொல்லுகிற பதில் திமுக தான். திமுக தான் வெற்றி பெறப் போகுது. இதே கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் தீர்மானிக்கிற காரணத்தினால் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறோம். பட் என்னை பொறுத்தவரையில் திமுக ஸ்ட்ராங் பேஸ்ட் அச்சீவ்மென்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எப்படியெல்லாம் தமிழ்நாட்ட வஞ்சிக்குது அப்படின்றது மக்களுக்கு திரை போட்டு காண்பித்திருக்கிறோம். இதுல இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட்டா நான் சொல்றது என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் மசோதா வந்து இந்த தேர்தல் சமயத்துல ஒரு பெரிய அடியாக எதிரிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கும், என்டிஏக்கும் விழுந்திருக்கிறது. அதனால இது ஒரு அடிஷனல் பாயிண்ட். இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா, இந்தியா கூட்டணி என்ற ஒரு பார்வையில் கெஜ்ரிவால் விலகி நிற்கிறார். இந்தியா கூட்டணிக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. நாங்கள் விலகி நிற்கிறோம் என்கிறார். தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்று சொன்னவுடன் ஓடோடி வருகிறார் டெல்லி இருந்து. புளியந்தோப்பிலே எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடன் ஒன்றாக பரப்புரையிலே ஈடுபடுகிறார். ஒரு தேசிய தலைவராக இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் என்பதை திரை போட்டு காண்பித்திருக்கு இந்த பரப்புரை. கெஜ்ரிவால் வந்திருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே வந்திருக்கிறார். நீங்க மல்லிகார்ஜுன கார்கே பேசும்போது அந்த பேச்சிலே இருந்த ஒரு சாராம்சத்தை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் தனியாள் அல்ல, உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம், உங்கள் கொள்கைக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் தனியாள் அல்ல என்று மல்லிகார்ஜுன கார்கே பேசுகிறார். ராகுல் காந்தி பேசுகிற போது ராகுல் காந்தி சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நாளும் பாசிச சக்திகள், சங்கி கூட்டங்கள் ஒரு நாளும் முதல்வர் மு.க. ஸ்டாலினை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்றார். இதே ஒரு நாளாவது அமித்ஷா வாயிலையாவது, மோடி வாயிலையாவது, அட விடுங்க, பியூஷ் கோயல் வாயிலையாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவருக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் வந்திருக்கிறதா என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. அப்போது யாரை தலைவராக பார்க்கிறார்கள், யாரை காமெடி பீஸாக பார்க்கிறார்கள்? சார், இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? இபிஎஸ் மீது தேசிய தலைவர்கள், பாஜக தலைவர்கள் இப்படி யாராவது நற்சான்றிதழ் கொடுத்தது உண்டா அப்படின்னு சொல்லி, ஆனா திரு விஜய் அவர்கள் இப்போ கடைசியா இப்போ நந்தனத்துல வந்து தன்னுடைய பரப்புரையை வந்து செஞ்சிருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தீய சக்தி திமுகவுக்கு மே 4ஆம் தேதி வந்து முடிவு கட்டப்படும். அப்ப அந்த மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோடி, அமித்ஷா கால்ல விழுந்து சரண்டர் ஆறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தாவேக்காவுக்கு தவிர மத்த போடக்கூடிய எல்லா ஓட்டுகளுமே வந்து பிஜேபிக்கு போடக்கூடிய ஓட்டு தான் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? உலகத்திலே தேர்தல் முடிகிற நேரத்தில் தேர்தல் பயணத்தை தொடங்குகிற ஒரே அரசியல் கட்சி தலைவர் அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் தான். தேர்தல் முடிகின்ற காலத்தில், தேர்தல் முடிகிற ஒரு சில தேர்தல் பரப்புரை முடிகிற ஒரு சில மணித்துளிகளில் மேடை அமைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு காமெடி பீஸ் அந்த நடிகர் தான். எத்தனை வேட்பாளருக்கு அவர் நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்தார்? பிரச்சாரம் செய்யவில்லை, அவர்கள் எல்லாம் தனித்து விடப்பட்டவர்கள். வேட்பாளர் எடப்பாடியில காணோமா, ஓட்டாராம். அப்ப சுயேட்சைக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எந்த கட்சியிலும் நடக்காது. இப்படி ஒரு கட்சியை தனக்குள் வைத்துக் கொண்டு 84,000 வாக்குகள் வாங்குவோம் என்று கனவிலே காத்து கொண்டிருந்த டி நகர் வேட்பாளர் மாயமாகி இருக்கிறார் என்ற செய்திகளெல்லாம் வருகின்ற பட்சத்தில், அவர் வேட்பாளர் மட்டும் அல்லங்க, அவர் தாங்க அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரு. அப்படி என்று மக்கள் எல்லாம், ஓ இவர்தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரா என்பதை தெரிந்து கொள்வதற்கே 25 நாட்கள் ஆகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்கே நகருடைய வேட்பாளர் பெண்களை துன்புறுத்தியவர். இப்படி பல குற்ற வழக்குகளே சிக்கியவர்களை வேட்பாளராக நிறுத்திவிட்டு எங்கள் தலைவரை 73வது வயதிலே இருக்கக்கூடிய எங்கள் தலைவரை பார்த்து தன்னுடைய இளம் வயதில் திராவிட இயக்க சித்தாந்தங்களால் தன்னால் ஈர்க்கப்பட்டு கோபாலபுரம் இளைஞர் திமுக என்பதை உருவாக்கி படிப்படியாக மேயராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, பொருளாளராக, துணை பொதுச் செயலாளராக, செயல் தலைவராக, தலைவராக படிப்படியாக வந்த ஒரு படிநிலையை அறிந்த ஒரு தலைவரை, படிநிலையை அறியாத ஒரு தலைவராக, படிநிலையை எட்டி பார்க்காத ஒரு தலைவராக, ஒரு காமெடி நிகழ்ச்சியை 4 நாட்களுக்கு ஒரு முறை தேர்தல் பரப்புரை என்ற பெயரில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
அல்லு சில்லுகளுக்கெல்லாம் தேர்தல் பரப்புரை முடிகின்ற நேரத்தில் பதில் சொல்லுவதற்கு நேரம் எனக்கு வீணாக இருக்கிறது. வீணடிக்கிற காரணத்தினால் அவர் நந்தனத்திலே பேசியதை நானும் தான் பார்த்தேன். நான் அவர் நடிகர், அவர் நடிகர் ஏதோ டிராமா நடத்துகிறார் என்று காணொளி காட்சியாக நான் பார்த்தேனே தவிர்த்து, அது எனக்கு பொழுதுபோக்காக அமைந்ததே தவிர்த்து, நான் அதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே பார்க்கவில்லை. அவர் திடீரென்றால் கையை இப்படி வைத்துக் கொள்ளுகிறார். வைத்துக்கொண்டு என்னை விட்றாதீங்க அப்படியெல்லாம் பார்க்கும்போது, உள்ளபடியாக அவர் நடித்த படங்கள் எல்லாம் எனக்கு நினைவுக்கு என்ன ஏன் வருகிறது. அந்த உள்ள படம் வஞ்சிக்கிறீங்க? திமுகவை பார்த்து கேட்கிறாரு, முதல்வர் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறாரு. ஸ்டாலின் சார் என்ன ஏன் உள்ள வஞ்சிக்கிறீங்க? உங்க சோத்துலயே நான் மண்ணள்ளி போட்டேன் யார் அப்படின்னு சொல்லி வஞ்சித்தது தன்னோட சார்? சார் சார் ஆதங்கத்தை கொட்டாரு. வஞ்சித்ததோட கிரவுண்ட்ஸ் என்ன சார்? வஞ்சித்ததுன்னு சொல்ற வார்த்தைக்கான கரூர்ல அர்த்தம் என்ன? என்ன நானா காரணம்? என்னைய போய் நீங்க இப்படி நீ அபாண்டமா தான் பழி காரணம். போட்டுட்டீங்களே. நீ தான் காரணம். நீ தான் காரணம். அது ஊருக்கே தெரியும். நீ தான் காரணம். ஒருமையில விமர்சனம் பண்ண வேண்டாமே. நம்ம இல்ல, இல்ல, கருத்துக்களா இல்ல. பேசுவோம். நீங்கள் தான் காரணம். சரி, ஓகே. நான் ஒருமையில விமர்சனம் பண்ணுகிறேன். இல்லை, அவர் எங்களுடைய தலைவர் மீது பழி போட்டால், நான் திமுககாரன் சும்மா இருக்க மாட்டேன். என் தலைவர பத்தி பேசுனா, நான் திருப்பி பேசுவேன். அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் அவர்தான் காரணம். சிபிஐ யாரை 2 நாட்கள், 3 நாட்கள் விசாரணைக்காக அழைத்து, நோண்டி, 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 திருவி, திருவி, திருவி விசாரணை யாரிடம் நடத்தி இருக்கிறது? உங்களிடம் தானே நடத்தி இருக்கிறது. நீங்கள் தானே அதுக்கு காரணம். நீங்கள் இல்லே என்று நீங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி பின்னாடி போனா, அதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். எல்லாத்துக்கும் இப்ப தேர்தல் ஆணையம் நடத்தை விதிகளை தேர்தல் ஆணையம் கண்காணிக்குது. அதுக்கு திமுக தான் காரணம். திமுகவா தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் இட்ஸ் அட்டானமஸ் பாடி. அதுக்குன்னு ஒரு தனித்துவமான இது இருக்கு. அதுல திமுக தான் காரணம். தேர்தல் ஆணையம் தடுத்தா அதுக்கு திமுக தான் காரணம். இந்த மாதிரி அடிப்படை அறிவுகள் அல்லாத சிலர் கட்சி தொடங்கி இருக்கிற காரணத்தினால், இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தலிலே பெரிய தாக்கத்தை உண்டாக்குமா என்று கேட்டால் கிடையாது. இன்னைக்கு சொல்றேன். எக்ஸ்க்ளூசிவா கூட எடுத்துங்க. ஏற்கனவே உங்க சேனல்ல பேசுறப்ப தான் நான் எக்ஸாக்ட்டா நம்பர்ஸோட சொன்னேன். 25-30 காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போனேன். நான் பேசிட்டு போன ஒரு சில மணித்துளிகளே அது 28 கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன். 45% மேற்பட்ட வாக்குகளை திமுக கூட்டணி பெறுகிறது. 25-30% வாக்குகளை அதிமுக பெறுகிறது. சில சொற்பமான வாக்குகளை இதர கட்சிகள் பிரிக்கிறது. இதுதான் இன்றைய கள நிலவரமாக நாங்கள் பார்ப்பது. இது 45க்கு மேற்பட்ட வாக்குகள் என்பது 50ஆக கூட அது மாறலாம். 50ஐயும் கடக்கலாம். ஏன்னா இன்னைக்கு களம் அந்த மாதிரி இருக்கு. களம் அந்த மாதிரி மாறி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இப்போது சில மணி துளிகளுக்கு முன்பாக அறிவிப்பை வெளியிடுகிறார். அதாவது சாவ போறப்ப சங்கரா சங்கரான்னு சொன்னாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. எப்படின்னா, இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த காரணம் பரப்புரை முடிய போகிறது. முடிகிற காலத்துல சில அறிவிப்புகளை வெளியிடுகிறார் என்று சொன்னால், அவர் எவ்வளவு பதற்றத்தில் இருப்பார், எவ்வளவு தோல்வி பயத்தில் இருப்பார். இறுதி கட்டமாக ஒரு தேர்தல் அறிவிப்பு சார். அப்ப அந்த தேர்தல் அறிக்கை அந்த அந்த வாக்குறுதியை வெளியிட்டு அந்த வாக்குறுதியை மக்கள் கிட்ட கொண்டு போறது கூட இப்ப நேரம் கிடையாது. அப்ப எதற்காக இந்த அறிவிப்பு? அந்த கொடுக்கப்பட்ட அறிவிப்புல பாத்தீங்களா? பெண்கள் பாதுகாப்புக்கு வார் ரூம் நாங்க அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இளைஞர்கள் அமைப்போம்னு சொல்லிட்டு தேர்தல் தொடங்குறப்போ தெரியல. இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கை விடுறப்போ அது தெரியலையா? இப்பதான் தெரியுதா? என்னோட கேள்வி சிம்பிள் தான். அப்படியே நம்ம கேள்வியை முன் வச்சோம்னா, அப்ப 4 ஆண்டுகள் நீங்க முதலமைச்சரா இருந்தீங்களே, நீங்க அது அப்போலாம் உங்களுக்கு ஞானோதயம் பிறக்கலையா? நாங்க தேர்தல் அறிக்கை என்று ஒரு முறை தான் வெளியிட்டோம். ஒரு முறை தான் எல்லா அம்சமும் தேர்தல் அறிக்கையா வெளியிட்டோம். நீங்க உங்கள மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல 3 இன்ஸ்டால்மெண்ட் 4 இன்ஸ்டால்மெண்ட் இது நீங்களும் இன்ஸ்டால்மெண்ட் வெளியிட்டீங்க. ரூ. 2000 தருவோம்னு சொல்லி நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடவில்லை. ஒரே தேர்தல் அறிக்கை மக்களிடமிருந்து சென்று அவர்களிடம் கேட்டு பெற்று ஒரே தேர்தல் அறிக்கை வேட்பாளர் பட்டியல் வந்த அடுத்த நாள் வெளியிடப்பட்டது. அண்ணா அறிவாலயத்துல நான் அந்த கூட்டத்துல பங்கேற்றேன். அதுதான் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு நிகழ்வு. நாங்க ஒன்னும் இன்ஸ்டால்மெண்ட்ல வெளியிட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. நாங்க மாநாட்டுல அறிவிச்சிருப்போம். மாநாட்டுல ஒரு சில விஷயங்களை முன்னிறுத்தி இருப்போம். ஸோ அது அறிவிப்பாக நாங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா தேர்தல் அறிக்கை அஃபிஷியலா ஒரே நாள் தான் வரும். இவரை மாதிரி 4 தூங்கி எந்திரிச்சா வேற தேர்தல் அறிக்கைலாம் எங்களுக்கு விட தெரியாது. அதனால சார் களத்தை பத்தி நான் பேசிடுறேன். களம் என்பது இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. ஸோ இதுல முந்தி இருப்பது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தலைவர் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக அமர வேண்டும். சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கட்டாயம் என்டிஏ கூட்டணி
இருக்கிற ஒருவரை நாம் ஆதரித்து பேச வேண்டும். ஏன்னா நம்ம என்டிஏ கூட்டணியில இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களை ஆதரித்து வந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட கட்டாயம் கிடையாது. ஆனால் அதான் சொல்றேன். கெஜ்ரிவால் ஒண்ணும் வந்து இந்தியா கூட்டணியில கிடையாது. அவர் ஏன் வராருன்னு சொன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பிராண்டுக்காக வராரு. சந்திரபாபு நாயுடு இபிஎஸ் என்ற பிராண்டுக்காக வர கிடையாது. அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் அவர் வந்து பிரச்சாரம் பண்றார். அதனால தனித்துவமான தலைவராக உருவெடுத்துக்கிறார். ஒரு தேசிய தலைவராக 2029 பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வளர்ந்து வருகிற தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறையாக அரியணையிலே அமரப்போது உறுதி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்பர்ஸ் வில் சேஞ்ச். ஸோ தொகுதியோட கான்ஸ்டிடுவன்சியோட அந்த ஒரு கெப்பாசிட்டி தான் எவ்வளவு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேர்தல் பரப்புரை முடிய இருக்கிறது. அஷூரன்ஸா ஒரு அஷோர்ட் நம்பர்னா ஒரு 200 பிளஸ். அதாவது இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த இதுல மட்டுமே இந்த ரீஜியனை மொத்தமா திமுக வந்து கைப்பற்றும் என்பது என்னுடைய ஒரு கணிப்பாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இங்க வந்து திமுகவுக்குன்னு ஒரு ஆப்போனன்ட் மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அந்த ஒரு வேவை என்னால பார்க்க முடியல. அதே பெரம்பூராக இருக்கட்டும், சென்னையில இருக்கக்கூடிய தொகுதிகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்தீங்கன்னா எல்லா தொகுதிகள்லையுமே ஒரு ஸ்ட்ராங் பேஸா இருக்கு. எக்மோராக இருக்கட்டும், எல்லா தொகுதிகளிலுமே ஒரு திமுக as a ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து யாராலையும் சிதைக்க முடியல. இன்னைக்கு அந்த நடிகர் வந்து பேரணிக்கு போறப்பையும் அங்க கருப்பு சிவப்பு கொடியை வைத்துக்கொண்டு அவருக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அப்போ அதுல இருந்தே அவருக்கும் தெரிந்திருக்கும் இது சென்னை என்பது யாராலும் ஆட்டி படைக்க முடியாத ஒன்று. அது ஜெயலலிதா இருந்தப்போ இருந்துச்சு சார். 2015 அந்த வெள்ளம் வர்றப்போ அந்த அம்மா தரையில கூட கால் படல அவங்களது. அவங்க அப்படியே வேன்ல வந்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு மக்களோடு மக்களா இணைஞ்சு அவங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கியது இன்றைய முதல்வர் அவர்கள். மக்களுக்கு தெரியும் எந்த ஆபத்துனாலும் திமுக தான் ஃபர்ஸ்ட் வருவான். ஒரு வட்ட செயலாளர்ல இருந்து ஒரு பகுதி செயலாளர்ல இருந்து ஆட்சியில் இருக்கிறோமோ இல்லைனாலும் நமக்கு ஏதாவது ஒன்று ஆபத்துனா முன்னாடி வந்து நிக்கிறது திமுக காரங்க தான். நீங்க சொல்றீங்க புது கட்சி, அவங்க எங்க போய் ஒளிஞ்சுப்பாங்க, எந்த மரத்துல ஏறி உக்காந்துருப்பாங்கன்னு தெரியாது ஆபத்துன்னு வந்துச்சுன்னா. ஆனா ஆபத்துன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். டி நகரை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். டி நகரில் ராஜாவாக இருந்தவர் டி நகரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த அண்ணன் அன்பழகன் அவர்கள் மறைந்ததற்கான காரணம் என்ன? கொரோனா. மக்களுக்கு தொண்டாற்ற சென்ற ஒரு தொண்டன், மக்களுக்கு தொண்டாற்ற சென்ற ஒரு மாவட்ட செயலாளர் மக்களுக்கு தொண்டு செய்யும் போது கொரோனா தொற்று ஏற்பட்டு மறைந்திருக்கிறார். ஒருவேளை கொரோனா அலையில இந்த கட்சி தாவேக்காவோ கேட்காவோ அந்த ஏதோ ஒரு கட்சி சொல்றீங்க, அந்த கட்சி தொடங்கப்பட்டு இருந்திருந்தா இவர்கள் ஒரு 5000 பேருக்கு பரப்பி விட்டுப்பான். 5000 பேருக்கு கொரோனாவை பரப்பிட்டுப்பாங்க. பரப்பிட்டு இவர்கள் கரண்ட் கம்பத்திலையும் குவாரண்டைன்ன்றதுனால கரண்ட் கம்பத்துல பாய் போட்டு படுத்திருப்பான். அதாவது டிரான்ஸ்பார்மருக்கு கீழே பாய் போடு தலகாணி போட்டு படுத்து எந்திரிச்சு நாங்கள் மக்களை காப்பாற்றுவோம். ஏன்பா டிரான்ஸ்பார்மருக்கு கீழே என்னப்பா மக்களை காப்பாத்துனா இங்கதான் எங்களுக்கு குவாரண்டைனுக்கு கரெக்டான பிளேஸ் அப்படின்னு இருந்திருப்பார்கள். இப்ப அந்த மாதிரி ஒரு தொண்டர்களை தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு மாற்றத்தை உண்டாக்குவோம், மாற்றத்தை நாங்க தான் தருவோம், நாங்க இல்லாத இல்ல நாங்க தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டுன்னு போறது. இன்னும் பரப்புரை கொஞ்சம் நீட்டி இருந்தா படுத்து உருண்டுன்னு போறது. உருண்டு பார்த்தாலும் முட்டி போட்டு பார்த்தாலும் படுத்து பார்த்தாலும் கும்பிட்டு பார்த்தாலும் அழுது பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நடிப்பை நம்ப மாட்டார்கள், நம்பகத்தன்மையை நம்புவார்கள். நமக்கான தலைவர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் என்பவர்கள் எப்போதும் தெளிவாக முடிவுகளை எடுப்பவர்கள். அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது பண்ற கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்களே தவிர்த்து கடைசி நேரத்துல கையை இப்படி வச்சாலும் சரி, அழுந்தாலும் சரி, புரண்டாலும் சரி, கண்ணீர் விடுத்தாலும் சரி, நான் பனையூருக்கே போலங்க, நான் கடைசி வரையும் நந்தனத்திலே இருக்கிற உங்களுக்காக தேர்தல் முடிவு வரையும் அப்படின்னு சொன்னா மாற்றம் நிகழும். தேர்தல் ஆணையம் ஒரு புடிச்சுன்னு போய் ஜெயில போட்டுருவாங்க. ஏன்னா 6 மணியோட பிரச்சாரம் முடியுது. அப்படி ஏதாவது ஒரு ஏதாவது ரெடி பண்றாருன்னா அதுக்கும் வந்து வாய்ப்பு கிடையாது. அப்படி மக்களை வந்து நான் அதான் நினைச்சேன். தேர்தல் ஆரம்பிச்சு 1 வருஷமா திமுக கிரவுண்ட்ல இருக்கு. ஒருத்தர் தேர்தல் பணியவே தேர்தல் கிட்ட தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாருன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது இவர் உலகமகா நடிகர் என்பதை அப்பப்ப நிரூபித்துக் கொண்டிருப்பவர் ஒரு சிறந்த நடிகர். அந்த நடிகருக்கு நடிகராக மக்களுக்கு எவ்வளவு பிடித்திருக்கிறது என்பதை அவருடைய படம் வரும்போது தெரியும். இது படம் அல்ல, இது காட்சி அல்ல, இது களம் என்பதை அந்த நடிகர் உணர வேண்டும். அப்படி உணர்கிற பட்சத்தில் வெற்றி யாருக்கு என்பதை அவர் மே 4 அவர் திமுகவுக்கு சொல்கிறார்.
மே 4 பனையூரிலிருந்து தனி விமானம் மூலம் மே 4 இரவு சாயந்தரம் வேற எங்கேயாவது போறாரா? இல்ல மைண்ட் ஸ்ட்ரெஸ்ல எங்கேயாவது போய் வெளிய எங்கேயாவது ஃபாரின் போறாரான்னு ஒரு ட்ரிப் அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கான நேரம் ஒரு 10 நாள் இருக்கு தேர்தல் முடிஞ்சு. நிச்சயமா சார். இறுதி கட்டத்துல நம்ம இருக்கிறோம். இன்னும் தேர்தலுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு. மக்கள் நிச்சயமாக இந்த சமயத்தில் இந்த காணொளி வாயிலாக எல்லா தமிழர்களும், எல்லா வாக்காளர்களும் வாக்களிக்கும் தினத்தன்று வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் இந்த வீடியோ வாயிலாக நாம் தெரியப்படுத்துகிறோம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்த பகிர்ந்தமைக்கு.